ஜீவனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதாம் எங்கே ஜீவனை இழந்தான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நான் ஜீவ விருட்சமாய் இருந்தால் தான் என்னிடத்திலிருந்து அநேகர் ஜீவனை அடைய முடியும். 1 யோவான் 5:3 சொல்லுகிறது, கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், கர்த்தருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல. அதாவது கற்பனைகளை கை கொள்வது தான் அன்பு கூறுறது. ஆனால் அந்த கற்பனைகளை கை கொள்றதுங்கிறது ஒன்றும் பாரமான காரியம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அப்படி சொல்லப்பட்டது. நம்ம எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் ஒன்று கஷ்டமே கிடையாது, நீ ஈஸியாக அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஈஸியாக உன்னால் அன்பு கூற முடியுங்கிறார். நமக்கு நினைக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, இந்த அன்பு கூறவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல, பாரமே கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படிங்க பாரமே இல்லைன்னு சொல்லுதுங்க? ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதா இல்லையா? ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், மோசமானவர்களாக, பகைக்கிறவர்களாக, நம்மளுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக, இப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, உன்னால் அன்பு கூற முடியும் அப்படி சொல்கிறார். யாரால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை பாருங்க. நம்மளால் ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூற முடியலன்னா, இந்த உலகம் நம்மகிட்ட கசப்பையும் வெறுப்பையும் பிரிவினைகளையும் வெளிப்படுத்துகிற உலகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம அசந்தம்னா நம்மகிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போகிற உலகமாக இருக்குது, பட்சித்து கொண்டு போகிற உலகமாக இருக்குது, பிடுங்கி கொள்ளுகிற உலகமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு கசப்பும் வெறுப்புகளும் நிறைய வருது. இந்த உலகத்து மேலே நம்மளால் அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. இந்த உலகம் அப்படி மோசமான உலகமாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். இப்போ பாருங்கள், இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்லாம் வேதவசனம் சொல்லுது. இப்போ கர்த்தர் நல்லவர், ஆனால் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று பார்க்கிறோம். மிக மோசமான உலகமாக இருக்குது. எல்லாம் பட்சிக்கிறதாக, கொலை செய்கிற உலகமாக, களவு செய்கிற உலகமாக, திருடுகிற உலகமாக, எடுத்துக்கொள்ளுகிற உலகமாக இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது இந்த உலகத்தின் மேலே நீங்கள் வெற்றி காண முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படி கேட்டால், உங்கள் மறுபிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். இன்னொரு சொல்ல போனால், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களானால், இந்த கசப்பு நிறைந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். அதாவது என்னன்னா, உங்கள்கிட்ட வெறுப்பையும் கசப்பையும் காண்பிக்கிற, சண்டைகளையும் விரோதங்களையும் காண்பிக்கிற, உங்களுடையவைகளை எடுத்துக்கொள்ளுகிற இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி செய்யாம அந்த உலகத்தின் மனிதர்களை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் மறுபிறப்பு என்பது அவ்வளவு விலையேறப்பட்டது. அந்த மறுபிறப்பின் மூலமாக நமக்குள்ளே உண்டாயிருக்கிற அந்த மாற்றங்கள், அந்த சுபாவ மாற்றங்கள் நிறைய காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க தேவனால் பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் உலகத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்னது? நம்ம வசனத்தை ஈஸியாக படிச்சிடும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
இப்போ உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? உலகம் முழுவதும் பொல்லாங்கல்கள் கிடக்கு, பாவத்துக்குள்ளே கிடக்குது. இப்போ நான் பாருங்கள், நீங்கள் எதிலெல்லாம் வெற்றி பெற்றிருக்கீங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஒரு காலத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்து தான் வாழ்ந்தோம். அது செய்த தவறுகள் பாவங்களை எல்லாம் நம்மளை என்ன செஞ்சோம்? செய்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது, இப்போ நான் தேவனால் மறுபடியும் பிறந்ததுனாலே, அந்த மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு இருக்கிறபடினால நான் இப்போ பாவம் செய்கிறது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, பாவம் நிறைந்த அந்த பாவ செயல்களை செய்ய பண்ணுகிற தூண்டுகிற அந்த உலகத்தை நான் மறுபிறப்பினால் இப்போ நான் ஜெயித்திருக்கிறேன். ஆமென் இல்லையா? நீங்கள் அப்படித்தானே? பாவம் செய்கிற அந்த உலகத்தை, பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த உலகத்தை இப்போ நான் பாவத்துக்கு நோ சொல்கிறேன். ஒரு காலத்தில் அந்த உலகத்தோடு சேர்ந்து நான் அந்த பாவத்தை செஞ்சுருந்தேன், செய்துட்டு இருந்தேன். உலகம் போல தான் நானும் வாழ்ந்தேன். இப்போ நான் அந்த பாவத்தை என்ன செய்கிறதில்ல, செய்கிறது இல்லை. இச்சைகளுக்கு அடுத்த காரியங்களுக்கு என்னுடைய வாழ்வில் நான் இடம் கொடுக்கறது இல்லை. பாவமான செயல்களை என் வாழ்க்கையை விட்டு நான் புறம்பே தள்ளி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்போ நான் அந்த விஷயத்தில், சரீர பிரகாரமாக பாவம் செய்கிற விஷயத்தில் நான் ஜெயித்திருக்கிறேன். அப்போ தேவனால் நான் பிறந்தபடியினால நான் உலகத்தை என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ ஜெயித்திருக்கிறேன் இல்லையா? இப்போ வேதவசனம் சொல்லுது, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாத, மனைவியாவது, வீட்டையாவது, ஆடு மாடையாவது, நிலங்களையாவது எதையுமே என்ன செய்யக்கூடாது, இச்சியாதிருப்பாயாகன்னு கற்பனை கொடுத்துருக்காரு. இப்போ நீ உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அசந்தா நம்ம தான் தூக்கிட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கான். எல்லாம் ஆடு மாடை பிடிச்சிட்டு போயிடுறான், கோழியை பிடிச்சிட்டு போயிடறான், எல்லாம் அடுத்தவங்களுடையதெல்லாம் என்ன செய்கிறாமே எடுத்துக்கொள்கிறான். இன்னும் சொல்ல போனால் நிலங்களை கூட அவங்க பொசஸ் பண்ணிக்கிறாங்க. சில ஆட்கள் பாருங்க, அவங்க பிறனுடைய மனைவியை கூட அவன் தூக்கிட்டு போயிடுறான். இப்படிலாம் இருக்குது. உண்மையில்லாத மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் தாண்டி என்ன செஞ்சுருக்கிறோம்? எனக்கு அடுத்தவனுடையது எது எனக்கு என்னன்னா வேண்டாம், எனக்கு உள்ளதே எனக்கு போதும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு அந்த ஆசீர்வாதம் போதும், பிறனுக்கு உண்டான எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா நான் சொல்கிறேன், அந்த விஷயத்திலே இப்போ பிறனுடையதை இச்சிக்கிற விஷயத்திலே நான் உலகத்தை என்ன பண்ணியிருக்கேன்? சொல்லுங்கள், வாயை தருங்க. ஜெயிக்கலையே ஒன்றும்? ஜெயித்திருக்கீங்களா இல்லையா? ஜெயித்தவங்கெல்லாம் சொல்லுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்போ பிறனுடையதை இப்போ நான் எடுக்கிறது இல்லை, எனக்கு அது வேண்டாம், கர்த்தர் எனக்கு போதும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அது சும்மா கிடந்தா கூட அவன் விட்டு பொருளை நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன். எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருந்தால் கூட நான் எடுக்க மாட்டேன், அது எனக்கு வேண்டாம். இப்போ இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் அந்த உலகம் அப்படி வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. உலகம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைச்சா அடுத்தவங்களுடைய என்ன செய்யுது, தன்னுடையதாக எடுத்துக்கொள்கிறது. அப்போ நம்ம இதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்படியே நம்ம நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய காரியங்களில் நீங்கள் ஜெயம் பெற்றிருப்பீர்கள். ஏன் ஜெயம் பெற்றோம் அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, ஒரு கற்பனை நம்ம பார்க்குறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, இங்கே நம்ம நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறோம். இங்கே நான் அந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த உலகம் என்கிட்ட கசப்பை காமிக்கும் போது நான் எப்படி அவன்கிட்ட அன்பை காமிக்கிறது? உலகம் என்னை காட்டி கொடுக்கும் பொழுது, உலகம் என்னை பகைக்கும் பொழுது நான் எப்படி அவன்கிட்ட அன்பு காண்பிக்க முடியும்? பாருங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று என்ன பண்ணல, அறியாதிருக்கிறார்கள். இப்போ அவர் அந்த காட்டி கொடுத்த மனிதனாகி யூதாசை கூட அவர் பகைக்கலைங்க. அவன் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். உனக்கெல்லாம் எதுக்கடா கம்யூனியன் சொல்லி அவனை கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி விரட்டி விட்டுருக்கலாம். எல்லோரும் கம்யூனியன் சர்வீஸில் உட்காந்துருக்கிறாங்க, லாஸ்ட் கம்யூனியனில் உட்காந்துருக்கிறாங்க. யூதாசும் உட்காந்துருக்கிறான். ஆண்டவர் அவனை விரட்டி விட்டுருக்கலாம். நீ தான் காட்டி கொடுக்க போகிற, போடா, உனக்கெல்லாம் நான் இது கம்யூனியன் கேடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, துணிக்கையை எடுத்து அவரே தோய்த்து அதை என்ன பண்ணார், யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி என்ன செய்கிறான், போகிறான். திரும்பி அவன் காட்டி கொடுக்கும்படி வரும்பொழுது கூட ரபி அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு காமிக்கிற மாதிரி என்ன செய்கிறான்,
கெத்செமனேல அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அப்போ கூட கேட்குறாரு, சிநேகிதனே முத்தத்தினாலாகியா மனுஷகுமாரனை. அங்கே கூட அவன் மேலே ஒரு சின்ன வெறுப்பை கூட காமிக்கலைங்க. அப்போ கூட அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். சிநேகிதனே முத்தத்தினாலாயா மனுஷகுமாரனை காட்டி கொடுத்த. இப்போ இயேசுவால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடிந்திருக்கிறது. தன்னையே பகைத்தவனை காட்டி கொடுக்கிறவனை அவனை நேசிக்க முடிகிறது, அவனிடத்தில் அன்பு கூற முடிகிறது என்றால் இயேசுவால் பிறந்தவனாலும் அது முடியும். ஹல்லேலூயா. அதனால தாங்க வேதம் சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே அன்றி குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். இந்த உலகத்தை இயேசு இல்லாத மனிதர்கள் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை இயேசு இல்லாத மனிதர்கள் யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவங்க எங்கேயாவது இந்த உலகத்தின் காரியத்தில் தோல்வி அடைந்தவர்களாக தான் இருக்காங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் சில மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களால உலகத்தை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியலை. எங்கேயோ அவனுக்குள்ள ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. அவன் அங்கே உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவன் தோற்று போய் விடுகிறான். சில மனிதர்களை நாம் நல்லவர்கள் என்று பார்க்கிறவர்கள் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா சில பகுதிகளிலே தோல்வியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் முற்றிலும் ஜெயம் பெற்று வாழுகிற வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை மேல் விசுவாசம் உடைய மனிதனால் மட்டுமே முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்ப இந்த உலகத்தை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்க்குறோம். இப்போ இயேசு கூட ஒரு மனைவியை உடையவனா இருக்கணும்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். உடனே சீஷர்கள்லாம் அவங்க இயேசுநாதரோட நடந்து வந்துக்கிட்டவங்க அப்படியே மெல்ல பேக் அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த கடினமான உபதேசம் இதை யார் ஏற்றுக்கொள்ள கூடும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு மேல திரும்பி பார்த்து கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னாரு. இது ரொம்ப கடினமானதுனா. இப்போ மனிதனுக்கு பாருங்க, சில கடவுளுடைய கற்பனையெல்லாம் மனிதனுடைய மனசில் ரொம்ப கடினம், கஷ்டம் அப்படின்னு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ இவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய நிலைகள் கூட பார்த்தா ஒவ்வொருத்தரும் 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி ஒருத்தியோட வாழ்ந்த சரித்திரமே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. அது ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ் தான். ஒரு பெண்ணோட ஒரு மனைவியை உடையவனா வாழ்ந்துருக்காங்க. ஆதாம் பாவம் செய்த உடனே அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, மனுஷனுடைய எண்ணம் ஒரு மனைவியை நேசிக்கிறான், ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இந்த மனைவி நமக்கு ஒத்து வர மாட்டான். உடனே இவளை தள்ளிட்டு இன்னொருத்தியை மேரேஜ் பண்ணுவோம். இதில் சாலமோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாம்பியன் அவர் தான். பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் டாப் அவர் தான். 300 மனைவி 700 மறுமனையாட்டி கன்னியர்களுக்கு தொகையே கிடையாது, அவ்வளோ பெண்களோட வாழ்ந்தவன். ஏன் அவங்க மனசு எப்படி போச்சு? ஏன் அப்படி போச்சு அப்படின்னா, மனிதன் அன்பு கூறும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவனுக்கு சரியானபடி இவனுக்கு அன்பு கூற தெரியல. இவன் அன்பு கூர்ந்தால் மனைவியை கரைதரையற்றதாக தனக்கு முன்பாக இவன் சரியானவளாக நிறுத்திக் கொள்ள முடியும். இவன் என்ன பார்க்கிறான்னா, இவனுடைய அன்பை சரியா காண்பிக்காம இவன் என்ன பார்க்கிறான் அப்படின்னா, இந்த மனைவி குறைவுள்ளவளா இருக்கா, இவ சரிப்பட மாட்டா, உடனே இவளை தள்ளிட்டு இன்னொரு சரியானதை பிடிப்போம். ஆனா அப்படிதான், பெண்ணு அப்படிதான். யாக்கோபின் கிணற்றண்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால ஒரு சமாரியா ஸ்திரீ, இயேசு சொன்னபோது உன் கணவனை கூட்டிட்டு வாங்குறாரு. அவ சொல்ற எனக்கு புருஷன் இல்லை. இயேசு உள்ளபடி சொன்னாய், உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, 5 பேரை நீ விரட்டி விட்ட, இப்போ ஒருத்தனோட வாழ்ந்துகிட்டு இருக்க, அவனை கல்யாணம் கட்டாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உள்ளதை உள்ளபடி சொன்னார். ஆனா அப்படிதான், பொண்ணு அப்படிதான் பார்க்குறாங்க. சேர்ந்து வாழ வேண்டியது கல்யாணம் கட்டி சரி வரலையா, இவன் நமக்கு சரிப்பட மாட்டான், இவனை தள்ளிட்டு அடுத்தவன்.
அடுத்தவன் ஆனா அப்படிதான். இவன் நமக்கு கல்யாணம் கட்டி வாழ்ந்து பார்க்குறான், இது சரி பண்ணாது, தள்ளி விட்டு அடுத்தது இப்படியே போயிட்டே இருக்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மனைவி சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மனைவி சரியில்லைன்னு பார்க்காதீங்க. எந்த ஒரு கணவனும் நீங்கள் அன்பு கூற வேண்டிய காரியத்திலே சரியானபடி அன்பு கூர்ந்தால் ஒரு மனைவியே உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்கள் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம என்னன்னா மனைவிட்ட காண்பிக்க வேண்டிய அன்பை சரியா காண்பிக்காம நம்ம என்ன நினைக்கிறோம், மனைவி சரியில்லை அப்படி முடிவுக்கு வந்துடுறோம். அன்பு தாங்க ஒன்றை, சரியில்லாத ஒன்றை கூட சரியாக மாற்றக்கூடியது அன்புதான். இவன் தேவனிடத்தில் பெற்ற அன்பை மனைவியினிடத்தில் காண்பிக்கணும். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ கணவன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியானவள் கணவனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவள். ரெண்டு பேருக்கும் வேதம் சொல்லுது. இவன் தான் அன்பு கூறணும். இவன் தான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவருடைய அன்பை இந்த மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இவன் ஒழுங்காய் மனைவியினிடத்தில் அன்பு கூர்ந்தான்னா அந்த மனைவி சரியா இருப்பான், நேசிக்கப்படத்தக்க பெண்மானா இருப்பான். கடைசி வரைக்கும் அந்த ஒரு மனைவியோட அவனால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். என்னைக்கு ஆதாம் இந்த அன்பில் தவறுனானோ அவனுடைய சந்ததி எல்லாம் கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையை பாருங்க. எல்லா மனுஷன்தான் ஆதி பரிசுத்தவங்க எல்லாருக்கும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிச்சு. தாவீதுக்கே 10 பொண்டாட்டி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. வறுமை நாட்டிகள் 10 பேரை வச்சுருந்தான்னு வேதம் சொல்லுது. அது மாதிரி எல்லா பரிசுத்தவான்களுடைய நிலையும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி தான் வாழ முடியும் போல, உன்னோடலாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியில கட்டி அவங்கள ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டு இப்படியே வாழ்க்கை முறை ஓட்டிகிட்டே வரான். இப்போ இயேசு வந்த உடனே சொல்றாரு, மனைவியை என்ன செய்யக்கூடாது, தள்ளிவிட கூடாது. உடனே எடுத்துக்கிறாங்க. மோசையே தள்ளிவிடலாம் சொல்லிட்டாரு. நீங்க என்னங்கயா, நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்த மோசையே தள்ளுதற் சீட்டை கொடுத்து என்ன செஞ்சிடலாம், டைவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டா அவள் டைவோர்ஸ் தான், எனக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லை, நோட்டீஸ் கொடுத்துட்டா அவள் யாரோட வேணா போய் வாழ்ந்துக்கலான்னு சொல்லி மோசையே சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன தள்ளிவிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இது கடினமான உபதேசம். நாங்கள் இயேசு சொல்கிறார், இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாதுயா. நீங்கள் சரியானபடி அன்பு கூற பழகிட்டீங்கன்னா இந்த உபதேசம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். பிரச்சனை என்னன்னா மனைவிட்ட இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் பிரச்சனை கணவன் மாதிரி சொல்லுங்க, பிரச்சனை என் மனைவிட்ட இல்லை, நான் என்னுடைய அன்பு கூறுதலில் தான் பிரச்சனை இருக்கு. ஆனால் உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கன்னா எல்லாரும் என்னையே பார்த்து சொல்லுவீங்க. மனைவி மாதிரி புருஷன் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்குறதே இல்லை, எங்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. பிரச்சனை மனைவிட்ட கிடையாது. கணவன் மனைவியினிடத்திலே என்ன அன்பு கூற வேண்டுமோ அந்த அன்பை சரியானபடி அவன் பிரதிபலிக்காததுதான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குதே தவிர மனைவி பிரச்சனைய இல்லை. திரும்ப கணவன் மாதிரிலாம் சத்தம், ஏன் மனைவி எனக்கு பிரச்சனையே இல்லை, சத்தமே வரமாட்டேங்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், பெரிய பிரச்சனையே அவதான், நான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் இல்லை. சில நேரங்களில் சில மனைவிமார்கள் ட்ரபிள் மேக்கர்ஸாக இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா லேக் ஆஃப் லவ். மனிதன் மனைவியினிடத்திலே காண்பிக்க வேண்டிய சரியான அன்பினால் அவளை டாமினேட் பண்ணும் பொழுது நான் சொல்கிறேன் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அது சரிபடுத்தி விடும் எல்லாம். அப்போ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கிறது, அனுபவ ரீதியாக கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இப்போ இயேசு எளிதுன்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, நாம் இருக்க வேண்டிய அன்பின் நிலைப்பாட்டிலே நாம் உறுதியாக இல்லை. அதான் நமக்கு கஷ்டமாக தெரியுது. அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாலாம் நமக்கு இருக்காது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் மனைவியின் இடத்துலையோ தாய் தகப்பன்ட்டையோ அன்பு கூறுறதுலாம் நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. சில எங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கவே முடியாதுங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், வேதம் யாரை நேசிக்க சொல்லுதுன்னா, உங்கள் சத்துருக்களை, சத்தமாக சொல்லுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துரு யாரு நீங்களே சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவனுடைய வீட்டாரே அவனுக்கு. அப்போ சிலருக்கு அப்பா அம்மாவே சத்துருவா இருக்கலாம், சிலருக்கு மனைவி கூட சத்துருவான செய்யலாம்
இருக்கலாம், சிலருக்கு கணவர் சத்துருவாக இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகள் சத்துருவாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பார்க்கும்போது சத்துரு மாதிரி கூட தெரியும். நிறைய பேருக்கு இந்த அம்மா அப்பா பேய் மாதிரி இருக்காங்க அப்படி கூட பார்ப்பாங்க சில பிள்ளைங்க வந்து. நம்ம பார்வை தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல நீ சத்துருவா கூட வச்சுக்கோ, ஆனால் என்னுடைய கற்பனை என்ன சொல்லுகிறது என்றால் சத்துருக்களை அங்கே போய் மாட்டிக்கிறோம்ல. எப்படிங்க சத்துருவை சிநேகிக்கிறது? இயேசு சிநேகித்து காண்பித்திருக்கிறார். அதனால தான் சிலுவையிலே தன்னை அறைந்தவர்களுக்காக கூட அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன விண்ணப்பம் பண்றாங்க? ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று என்ன செய்யல அறியாமல் செய்துட்டு இருக்காங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்ப அவர்களை நேசித்தபடியினால அன்பினால் பாருங்க அந்த போர் செய்வர்களை வென்று விடுகிறார் இயேசு. நம்ம நினைக்கிறோம் அன்பு கூறுறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாழ்ந்து போனோம்னா நம்மளை ரொம்ப வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அவன் வந்து திராணி இல்லாமல் தாழ்ந்து வந்துட்டான் அப்படி நினைச்சிருவாங்க. அப்படிலாம் சில நேரம் நினைச்சுக்கிட்டு மனுஷங்க சொன்னா ரொம்ப வைராக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, நீங்கள் அன்பினால் போகும்பொழுது, அன்பினால் ஒரு காரியத்தை கிரியை நடப்பிக்கும் பொழுது, ஒரு செய்யும் பொழுது அது தோல்வியின் அடையாளம் அல்ல. நீங்கள் அன்பினால் அந்த மனிதன் மேலே வெற்றி சிறக்கிறீர்கள். நீங்கள் அன்பை பிரதிபலித்து காண்பிக்கும் போது அன்பினால் அந்த ஒரு மனுஷன் மேலே என்ன செய்றீங்க? வெற்றியை நீங்கள் சிறக்கிறீர்கள். இப்போ இயேசு சிலுவையில் மரித்தாரே, சிலுவை என்ன தோல்வியின் சின்னமா வெற்றியின் சின்னமா? வெற்றியின் சின்னம். சத்துருவின் மேலே இயேசு ஜெயம் எடுத்தார், துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை சுற்றி நின்று கேலி பண்ணுறாங்க. நீ தேவகுமாரன் என்றான் சொல்லி தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தானே, தேவன் மேல் பிரியமாக இருந்த இவனை என்ன செய்யட்டும்? விடுவிக்கட்டும். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், இப்படிலாம் கேள்வி பேசுகிறாங்க. ஆனால் வாயவே திறக்காமல் இயேசு என்ன செய்கிறாரு? தொங்கிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் வேற பண்ணுறாரு. ஆண்டவரே இவர்களுக்கு மன்னிங்க, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போது பார்க்கும்போது இயேசுநாதர் ஐயோ பாவம் மாதிரி தெரியுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலுவையிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். நான் சொன்னேன், நீங்கள் அன்பின் நிமித்தம் படுகிற ஒவ்வொரு பாடுகளும் அது உங்களுடைய வெற்றியை தவிர அது தோல்வி அல்ல. நீங்கள் அதை வெற்றியாக கருதும் பொழுது உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனிதர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நம்முடைய மைண்டில் என்னன்னா பிசாசு சொல்லி வச்சுட்டானா, நீ தாழ்ந்தெல்லாம் போயிடாத, அன்பெல்லாம் காமிச்சிடாத அப்படின்னா உன்னை தோற்று போனவனாக அவங்க நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வெற்றியை நமக்கு தோல்வி என்று அவன் சொல்லி கொடுத்துட்டான். நம்ம அன்பினால தாழ்ந்து போறதோ, அன்பினால் இரக்கம் பாராட்டுவதோ, அன்பினால் விட்டு கொடுப்பதையோ அது ஒரு தோல்வி என்று அவன் தவறா பிரசங்கம் பண்ணி வச்சுட்டான். நம்ம உலகம் நமக்கு அதை போதிச்சு வச்சிருச்சு. நீ இறங்கி போயிட்டேன்னா உன்னை வேற மாதிரி நினைச்சிருவாங்க, செயலற்ற மனுஷன் நினைச்சிருவாங்க, ஏமாளி நினைச்சிருவாங்க. இப்படி சொல்லி கொடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்றோம்னா, நான் இறங்கவே மாட்டேன், இரக்கம் பாராட்டவே மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு வாழணும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், அது தோல்வி அல்ல, அது வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பினால் நீங்கள் வெற்றி சிறக்கிறீர்கள். இயேசு அந்த வெற்றியை தான் அவர் உடையவராக இருந்தபடினால இப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவரே அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்குது. அவன் இல்லாமல், அவனை தவிர, அவன் ஒருவனை தவிர இந்த உலகத்தை யாரால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. அப்போது நம்ம சரியானபடி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மால் நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிப்பது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காரியங்கள், அதாவது இந்த உலகத்திலிருந்து உண்டானவைகள், அவைகள் எல்லாவற்றையுமே நம்ம ஜெயிக்கணும். வேதம் சொல்லுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ நிறைய நேரங்களில் இந்த உலகத்தை மனுஷன் ஜெயிக்க முடியாதவனாக இருக்கிறான். இப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் அந்த விதைப்பை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். விதைக்கிற ஓமையை பற்றி சொல்லிட்டு வர்றார் இல்லையா? அதில் 22ஆம் வசனம் பாருங்க. முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும்
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, வசனம் எல்லாருடைய வாழ்க்கையில் விழுகுது. எல்லாரும் வசனத்தை கேட்குறோம். வசனத்தை கேட்குறதுல எல்லாருமே வெற்றி சிறந்துறது இல்லை. சிலர் நிறைய நேரங்களில் தோற்று தான் போயிடறாங்க. அதுதான் 4 விதமான நிலமாக வேதம் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, வழியருகா விழுந்தவனுக்கு சாய்ஸே இல்லை, சாத்தா வந்து என்ன செஞ்சிடறான், பொறுக்கி போட்டான்னு போட்டிருக்கு. கற்பான் நிலத்தில் விழுந்தவனுக்கு, இருதயம் கடினமாக இருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, ஆனாலும் வேறு கொள்ளாதபடினால அவன் பலனற்று போயிடுறான். இப்போ முள்ளுள்ள நிலம் என்று சொல்லும் பொழுது இது நல்ல நிலம் தான், ஆனால் முள்ளும் அங்கே என்ன செய்யுது இருக்குது, 2 சேர்ந்து வளர்றதுனால பலன் கொடாமல் போய்விடுறான். இப்போ நல்ல நிலம் மட்டும்தான் நூறத்தனையான ஒரு பலன் என்ன செய்யுது, கொடுக்குது. இப்போ முள்ளுள்ள நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது வந்து பாருங்கள், 2 காரியம் சொல்றார். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமும். உலக கவலை, 2வது என்னது, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். சில நேரங்களில் பாருங்கள், ஐஸ்வர்யம் பெருகின உடனே நம்மளை அறியாமல் ஒரு மயக்கம் வரும். என்ன வரும், என்ன வரும்? ஐஸ்வர்யம் ஒரு மயக்கத்தை கொடுக்குதான். ஐஸ்வர்யம் மயக்கம்னா என்னன்னா, இது வரைக்கும் நல்ல தெளிந்த மனதோடு இருந்தவன் இப்போ அப்படியே என்ன ஆயிட்டான், மயங்கி போன நிலைக்கு போயிடும். ஐஸ்வர்யம் அவனை என்ன செய்கிறது, மயக்க நிலைக்கு கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் இதை குறித்து லூக்காவில் சொல்லும் பொழுது, அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதை குறித்து 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அவங்க பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் அப்படி இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்க்குது. அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொன்று என்னது, சிற்றின்பங்கள். இவைகளெல்லாம் வந்து தேவனிடத்தில் இருந்து வந்தவைகள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிலருக்கு கொஞ்சம் பணம் இல்லாத ஆளுக்கு கொஞ்சம் பணம் பெருகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய எண்ணமெல்லாம் அந்த பணத்து மேலே தான் இருக்கும். அந்த பணத்தை எப்படி வைக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், அந்த பணத்தையே தான் சிந்திச்சுட்டே இருப்பான். அவங்களாவது ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், வார்த்தையை கேட்கிறவர்கள், வசனம் இருதயத்தில் விதைக்கப்படுகிறவர்கள், அது நல்ல நிலத்தை போல காட்சியளித்து, ஆனால் நல்ல நிலமாக இல்லாமல் முள்ளையும் குறுக்கையும் விளைப்பிக்கிற ஒரு நிலமாக இருக்கிறது என்றால், இது இங்கே வந்து விசுவாசியை பற்றி தான் பேசுகிறாரு. உலகத்தானை பற்றி என்ன செய்யலை, பேசலை. உலகத்தானால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவனால் பிறந்தவன் மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். பணத்தை ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் உலகத்தான வந்து பணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பணத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தான உலகம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் உலகத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார். ஆதாமை பார்த்து என்ன சொன்னாரு, பழுகி பெருகி பூமி கீழ்ப்படுத்தி பூமியையும் அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப தேவனால் பிறந்தவன் தான் இந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியும். அவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி இவனை ரூல் பண்ண விட மாட்டான். இவன் ஆஸ்தியை ரூல் பண்றவனா இருப்பான். பணம் எவ்வளவு இருந்தாலும் பணம் இவனை ரூல் பண்ணாது. இவன் பணத்தை ரூல் பண்ணுவான். பணத்தை என்ன செய்யணுமோ அதை செய்வான். அந்த வேலையை தேவனால் பிறந்தவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது மறுபிறப்பின் அனுபவத்தை உணர்ந்தவனால், அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கிறனால் மட்டுமே முடியும். இல்லைன்னா மயங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் அவங்க மயங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ஐஸ்வர்யம். இப்போ கவலை, யார் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னா, தேவனால் பிறந்தவன் கவலைப்படாமல் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் ரொம்ப கவலைக்குள்ள தான் இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் நீ உலகத்தை உன்னால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ கவலை வந்து பரலோகத்தில் இருக்கா உலகத்தில் இருக்கா சொல்லுங்க. பரலோகத்தில் இந்த தேவதூரெலாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேனே தெரில அப்படி பிதா நமக்கு உட்காந்து அப்படியே கவலையோடு உட்காந்துருக்காரா, இல்லை இயேசு கவலையோட உட்காந்துருக்காரா?
இல்லை சாத்தான் வந்து இந்த உலகத்தெல்லாம் கெடுத்து போட்டானே, அப்போ என்னமோ ஆவியானவர் உட்காந்து ஐயோ நான் எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து சிருஷ்டித்தேன், இந்த உலகத்தை சாத்தான் கெடுத்து போயிட்டானே அப்படின்னு உட்காந்து கவலைப்பட்டு இருந்தாரா? எங்கேயுமே பரலோகம் கவலைப்படுகிறது இல்லை, தேவதூதர்கள் கவலைப்படுவதில்லை, தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படுவது இல்லை. அங்கே கவலையே கிடையாது. கவலை எங்கே இருக்குன்னு கேட்டால், கவலை இந்த உலகத்தில் தான் இருக்கு. நான் சொல்கிறேன், உலகத்தை நீங்கள் ஜெயித்தவர்கள் என்றால் நான் கவலையே படாமல் வாழ போகிறேன்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஆமென். ஏங்க பிரச்சனை இவ்வளோ இருக்குது, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்குது? நான் சொல்கிறேன், பிரச்சனையை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேலே தூக்கி போட்டுருங்க, எரிந்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ என்னுடைய காரியங்களை நல்லா விசாரித்து எனக்கு நல்லா பதில் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் எனக்கு வரும் பொழுது நான் எதுக்கு கவலையோடு இருக்கணும்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அவர் மேலே எரிந்து விடுங்கள் என்று. அவர் மேலே உங்கள் கவலையெல்லாம் தூக்கி அவர் மேலே எரிஞ்சிட்டு நீங்கள் பேச நிம்மதியாயிரு அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ கவலையை உங்களுக்கு எரிய தெரியலைன்னா, 1 பேதுரு 5 நம்ம வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், கவலையை உங்களுக்கு எரிய தெரியலைன்னா சாத்தான் உங்களை ஏமாத்திடுவான். அவன் டிசீவர். உங்களை கவலைப்பட வச்சே உங்களை மோசமான நிலைக்கு அவன் கொண்டு போயிடுவான். வேதவசனம் சொல்லுது பாருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, இப்போ இதெல்லாம் எதை பற்றி சொல்லுதுன்னா, கவலைப்படுறதை பற்றி தான் சொல்லுது. உனக்கு தெளிந்த புத்தி இல்லைன்னா, அவர் உன்னை விசாரிக்கிற தேவன் என்ற அறிவில்லைனா, அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னாவே உன்னை ஈஸியாக பிசாசு வந்து கவலைப்பட வச்சு உனக்கு இருக்க பிரச்சனையை பூரா திரும்ப திரும்ப முன்னாடி கொண்டாந்து வச்சு உன்னை செயலற்ற மனிதனாக மாற்றி உன்னை விழுங்கிடுவான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கெட்டு போகிறது என்னன்னா, கவலைனால தான் கெட்டு போகிறாங்க. ஐயோ நமக்கு இவ்வளோ கடனாக இருக்குது, இல்லை என் பிள்ளை வழி மாறி போயிட்டான், இல்லை என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கல, இல்லை என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு நல்ல படிப்புக்கான வாசல்கள் திறக்கலை, இல்லை என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மனுஷனுக்கு என்னென்னமோ கவலை வந்துகிட்டே இருக்கு. இல்லை என் கணவன் குடிகாரராக இருக்காரு, இல்லை என் கணவன் சம்பாதிக்காத மனுஷனாக இருக்காரு, எதையோ நினைச்சு மனுஷன் கவலைப்படுறான். வேதம் சொல்லுகிறது, எவன் கவலைப்படுகிறதுனாலே தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முடியை கூட வெண்மையாகவோ கருமையாகவோ ஆக்க முடியாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? வேதம் கேட்குது இல்லையா? கவலைப்படுற மனுஷங்களை பார்த்தா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்க நீங்கள் வந்து கவலைப்படுகிறது என்ன? இதெல்லாம் ஆரம்ப உபதேசங்க, அடிப்படை உபதேசம். கவலை இல்லாமல் இரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அடிப்படையான உபதேசம். இன்றைக்கி பெரிய விசுவாசியாக வந்துட்டு 25 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக இருந்துட்டு உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய அடிப்படை உபதேசமே என்னென்னா, கவலைப்படாமல் நீங்கள் இருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி உடைக்காகவோ உணவுக்காகவோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தானே மத்திய 6ஆம் அதிகாரத்திலேயே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொல்லும் பொழுது முதல் பிரசங்கமே அதான் பண்ணுறார் இயேசு. ஆரம்ப நிலை பிரசங்கங்கள் இவைகள். அதில் சொல்லும்போது தான் சொல்கிறார், மத்தியில் 6ஆம் அதிகாரத்தில் தான் அவர் சொல்கிறார் 27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு கேட்குறார். எவன் வந்து ஒரு சரீர அளவில் வந்து ஒரு முழத்தை உன்னால் கூட்ட முடியுமா அப்படி கேட்குறார். நீ கவலைப்பட்டால் ஏதாவது நடக்க போகுதா அப்படிங்கிறார். உடைக்காக கவலைப்படுறீங்களே, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்ங்கிறாரு. உணவுக்காக கவலைப்படுறீங்களே, ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்க அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா,
இந்த கவலை என்பது பரலோகத்தில் இல்லவே இல்லை. கவலைங்கிறது பரலோகத்தில் இருக்கிற ஒரு காரியமே கிடையாது. கவலை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற காரியம். இப்போ வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம். அப்போ நீங்கள் கவலையை ஜெயிப்பீங்களா? நான் சொல்கிறேன், கவலையை ஜெயிக்க வேண்டும் என்ற கவனம் உங்களுக்கு தேவை. சிலர் என்னன்னா, கவலை நம்மளோட உடன் பிறந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கவலை, கவலைப்பட்டால் ஏதோ நல்லது நடக்க போகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சில ஆட்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கவலை இல்லையா? உனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் கவலை இல்லையா? உன் புருஷன் எப்படி இருக்கானே, உனக்கு கவலை இல்லையா? இந்த உலகம் நம்மளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுட்டே இருங்க. வேதம் சொல்லுது, எது எப்படி இருந்தாலும் முதல்ல நீ கவலைப்படாதன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கவலை என்பது பரலோகத்தினுடைய ஒரு காரியம், பங்கு அல்ல. கவலை என்பது உலகத்திலிருந்து உண்டாகிற ஒன்று. அப்போ நான் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? என்னை சுற்றிலும் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி மோசமாக இருக்கே, நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமானா? இருக்க முடியும். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, இந்த கவலைனால ஒன்றும் நடக்க போறதில்ல, ஒன்று நடக்காத ஒரு காரியத்தை தேவன் என் வாழ்வுக்குள்ள அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்னா, நான் அதை என் வாழ்வுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமென். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள். நிறைய நேரங்களில் இந்த கவலைனால தான் நம்ம ரொம்ப அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், நிறைய செயலற்ற நிலைக்கு நம்ம போயிடுறோம். கவலை என்னென்னா, நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி செயலற்ற நிலைகளுக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம தான் கர்த்தர் இருக்காரே, அவர் பார்த்து கொள்வார். இப்போ ஆபிரகாம் உட்காந்து சொந்த குமாரனை கொண்டு வந்து பலியாக செலுத்துன்னு சொல்லிட்டாரு, உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் போட்டிருக்கா வேதத்தில். அவன் அதிகாலையிலே எழுந்து அந்த வேலையை செய்ய புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் கவலையே படலை. அதிகாலையில் எழுந்து போகிற வழியில் குமாரன் கேட்குறான், எல்லாம் இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கே? சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார், அப்படி பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கவலையே படலைங்க. ஏன்னா அவங்க அந்த சீக்ரெட்டை அறிஞ்சிருந்தாங்க. எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும்னா நான் கவலைப்படுறதுனால தேவை சந்திக்கப்பட போகிறதில்ல, நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறதுனாலே, கர்த்தரை நான் நம்புகிறதுனால என் தேவை என்ன செய்யப்பட போகுது? சந்திக்கப்படும். நிறைய பேர் தேவை சந்திக்கப்படலைன்னே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ தேவை இருக்கே. நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் தேவை சந்திக்கப்படாதுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் மீறுறீங்க. இன்னொரு பக்கம் உலகத்தை ஜெயிக்க தவறுறீங்க. இப்போ உலகத்தால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டு விடுகிறீர்கள். அவன் என்ன பண்ணிடுறான்னா, நிறைய கவலையை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் போட்டுடுறான். அதனால தான் இப்போது பலன் பெருக வேண்டிய வேத வசனம் பெருகி உங்கள் வாழ்க்கையில் பலன் வருவதற்கு பதிலாக அந்த வசனமும் பலன் கொடுக்க முயற்சி பண்ணுது. ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள்லாம் சேர்ந்து வசனத்தை என்ன பண்ணுதான்? நெருக்கி போட அதுவும் பலனற்று என்ன செய்யுது? போய்விடுகிறது. அவன் பலனற்ற நிலைக்கு போய்விடுகிறான் என்று பார்க்கிறோம். இப்போ நீங்கள் கவலையை வெளியே தள்ளிட்டீங்க அப்படின்னா, இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கிற பொருளாதார நன்மையை உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்து விடும். சுகத்தை கொண்டு வந்துடும். நல்ல பேரின்பத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில் சிற்றின்பம் என்ன, பேரின்பத்தையே அந்த வசனம் கொண்டு வரும். அப்போ வசனம் நமக்கு கொடுக்கிறவைகளை அனுபவிக்க விடாமல் தடுக்கிற காரியங்கள் இவைகள். கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, வசனம் நமக்கு கொடுக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடுக்கிற காரியங்கள். அப்போ உலகத்தை ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், சிற்றின்பத்தினால நான் பேரின்பத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லி அதை ஜெயிக்கணும். ஐஸ்வர்யத்தினால நான் மயங்கி போக மாட்டேன், இந்த ஐஸ்வர்யம் என்னை ஆள விட மாட்டேன், நான் தான் இந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்வேன்? ஆளுவேன். அப்படி இருக்கணும். தேவைகள் சந்திக்கப்படலை அப்படிங்கிறதுனால நான் உட்கார்ந்து கவலைப்பட மாட்டேன், கவலைப்படாமல் இருந்து வசனத்தை எனக்குள்ள வளர விட போறேன். இந்த வசனம் என் தேவைகளை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்படி தாங்க நம்ம வெற்றி சேர்க்கணும்.
இப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து கவலைப்பட்டே தான் இருப்பான். அவன் அதான் முதல்ல சொன்னேன், அவன் நம்மளை பார்த்து உனக்கு கவலை இல்லைன்னு கேட்பான். ஏன்னா அவன் வந்து அவன் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது, அவன் கவலைப்பட்டுட்டே தான் இருப்பான். ஏனென்றால் அவன் உலகத்திலே இருக்கிறான், உலகத்துக்கு உரியவைகள் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்களோ உலகத்துக்குரியவர்கள் அல்ல. எல்லாம் சொல்லணும், உலகத்துக்குரியவன் அல்ல, நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன். வேதம் அப்படி தானே சொல்லுது. கிறிஸ்து வந்து உங்களை கிரயம் கொடுத்து நினைச்சிட்டாரா, வாங்கிட்டாரு. நீங்கள் உலகத்துக்குரியவர்களே அல்ல. உலகத்துக்குரியவனாக நான் இல்லாதபடியினால இப்போ உலகம் என்னை டாமினேட் பண்ண முடியாது. நான் உலகத்தை தேவ அன்பினாலே வெல்லுகிற மனிதனாக நான் இருக்கிறேன். அப்போ கவலைங்கிறது வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக அது இருக்கவே முடியாது. அது பார்ட் ஆஃப் லைஃப் கிடையாது, அது பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. worry is the part of the world. கவலை என்பது உலகத்துக்குரியது, அது பரலோகத்துக்குரியது கிடையாது, என் வாழ்க்கைக்கும் உரியது கிடையாது. அப்போது நான் உலகத்தை ஜெயிக்கிறவன் என்றால் நான் கவலை என்ன செய்யணும் சொல்லுங்க? கவலை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கவலையை ஜெயிக்கணும். ஏனென்றால் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போது நான் வந்து கவலையை என்ன செய்ய போகிறேன்? ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கி மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் மத்தேயு சுவிசேஷத்தில் 16 அதிகாரத்தில் பாருங்களேன், அவன் இந்த உலகத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிறான். மத்தேயு 16:26 பாருங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்கள், நம்ம எல்லாருமே லாப கணக்கு போடுவோம். லாப கணக்கு போடாமல் எந்த மனுஷனுமே இருக்க முடியாது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் எனக்கு அதில் லாபம் இருக்கா, ப்ராஃபிட் இருக்கா, ஒரு கணக்கு போட்டு தான் செய்கிறோம் இல்லையா? நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, லாபம் இருக்கான்னு கணக்கு போடுவீங்களா, போட மாட்டிங்களா? நான் கணக்கெல்லாம் பார்க்குறது இல்லை பாஸ்டர், சும்மா அப்படியே பணம் தள்ளி உள்ளே போடுவேன், வந்தால் எடுத்துக்கிறேன், அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் தப்பாக தொழில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? நான் ஒரு வேலைக்கு போனால் எத்தனை நாள் வேலைக்கு போகிறேன்னு எழுதி வச்சு என்ன பண்ணுறேன்? சம்பளத்தை கிளைம் பண்ணுறேன். இல்லை நான் வேலைக்கு மட்டும்தான் போவேன், எத்தனை நாள் வேலைக்கு போனாலும் கணக்கு பண்ண மாட்டேன், முதலாளி பார்த்து கொடுக்குறத வாங்கிக்கிறேன், அப்படி இருப்பீங்களா? நான் எதுக்குமே பேச மாட்டேங்க. நீங்களாம் ரொம்ப சூப்பர் பரலோகத்தில் வர்ற ஆள் மாதிரி இருக்கீங்க. நம்ம எல்லாத்தையும் கணக்காக போட்டு கணக்காக தான் நம்ம வாங்குகிறோம். லாப கணக்கு பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம். லாப கணக்கு பார்க்காம என்ன செய்ய முடியாது, யாரும் இருக்க முடியாது. நமக்கு லாபம் இருந்தால் தான் அதை செய்வோம், இல்லாட்டினா செய்ய மாட்டோம் இல்லையா? நஷ்டப்படுறதுக்காக யாரும் தொழில் பண்ணுறது கிடையாது, நஷ்டமடைகிறதுக்காக யாரும் போய் அடுத்தவங்களுக்காக போய் வேலை பார்த்துட்டு வர்றது கிடையாது. எனக்கு அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு நான் பார்க்க தான் செய்வேன். இதுதான் கணக்கு இல்லையா? இப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி நிறைய ப்ராஃபிட்டபுளாக நிறைய காரியங்களை அவன் சம்பாதிக்கிறான். இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை லாபம் ஈட்டுறான். அவன் உலகம் முழுவதையும் வந்து ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், நல்லா கவனிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, நிறைய பொருளீட்டுறீங்க, நிறைய இடங்களை வாங்குறீங்க, நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் செய்கிறீங்க. ஆனால் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால், உன் ரட்சிப்பை நீ இழந்து போனால், இப்போ வேதம் கேட்குது, அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய பணத்தை மட்டும் தனியாக கணக்கு போடுறான், தன்னுடைய ஜீவனை தனியாக கணக்கு போடுறான். வேதம் என்ன கணக்கு போடுதுன்னா, எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி கழிச்சு பாரு, உனக்கு எது லாபம் எது நஷ்டம்னு பாரு. உனக்கு லாபமாக இருக்காங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு பாரு. நீ செய்கிற தொழில் உனக்கு லாபத்தை ஈட்டுகிறதா, லாபத்தை கொடுக்கிறதா, அது உன் ஜீவனுக்கு லாபமாக அது இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் மாறு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இப்போ நிறைய பணம் வருது, ஆனால் அவன் ரட்சிப்பை இழந்து போகிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பார்க்கறதுனால நான் இதை சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு நிறைய பணம் வருது அவன் செய்கிற வேலையினால், ஆனால் அவன் தன்னுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போகிறான்னா, இப்போ வேதம் சொல்லுது, நீ மிகவும் நஷ்டமடைந்த ஒரு மனிதன், நீ மிகவும் நஷ்டமடை. பணம் வேணால் நிறைய இருக்குது நீ நினைக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு லாபமுமே கிடையாது என்று வேதம் சொல்லுது. அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் கிடையாது. ஏனென்றால் தன் ஜீவனை அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ நஷ்டப்படுத்தி விட்டான். அப்போ இந்த உலகத்தில் நான் பொருள் ஈட்டணுமா? ஈட்டணும். ஆனால் அந்த பொருளோடு என்னுடைய ஆத்துமாவுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதுதான் கேள்வி. நிறைய பேர் பொருளீட்ட போவாங்க, பணம் வரும், ஆனால் அவங்க ஆத்தும வாழ்வை இழந்து கொண்டே இருப்பார்கள், தேவனோடு உள்ள உறவை இழந்து கொண்டே இருப்பார்கள், வேத வசனத்தில் வளர்றதை இழந்து கொண்டே இருப்பார்கள். சபைக்கு அவங்களால கூடி வரவே முடியாது. ஆனால் கேட்டால் நான் அங்கே தான் இருந்தேன் பாஸ்டர், ஆனால் என் நினப்பெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஏன் சபைக்கிறோன்னா, ஐயோ ஒரு முக்கியமான வேலையாக போக வேண்டியதாகிடுச்சு, ஆனால் போனதான் பாஸ்டர் அங்கே போனேன், ஆனால் அங்கேருந்து இங்கே தான் சச்சே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் சும்மா கதை. நிறைய நேரங்களில் மனுஷன் இப்படி கதை விட்டு தான் கடவுள்கிட்டே கதை விட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் ஜீவனை நஷ்டப்படுத்தாதே. பணத்துக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, பணத்தின் மேல் பணத்தை பெருக்குவதற்காக உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ரெண்டையும் கூட்டி கழிச்சு பாரு. ஒரு பக்கம் பொருளாதாரத்தை ஈட்டின மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் என்னன்னா உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்து கொண்டே போகிறாய், உன்னுடைய ஜீவனை நீ இழந்து கொண்டே போகிறாய். ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு அது லாபமே இல்லை. பரலோகத்துக்கிட்ட லாப கணக்கு எப்படி போகிறதுன்னு கேட்கணும். நம்ம உலகத்தில் இருந்துக்கிட்டு உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பரலோகத்தின் தேவன் எப்படி கணக்கு போடுறாருன்னு பார்க்கணும். ஆக நம்ம வெற்றியாய் வாழ வேண்டுமானால் உலகத்திலும் நம்ம பொருளீட்டணும், அதுலேயும் நம்ம பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம மேன்மை அடையணும். நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு ரட்சிப்பிலே எந்த இழப்புமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தை ஜெயிக்கிறதுனா அதான். நிறைய பேர் நல்லா தான் இருப்பாங்க, வேலையே இல்லை பாஸ்டர், எப்படியாவது வேலை கிடைக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தா என்ன பார்த்தா கோயிலுக்கே வேலை, அதான் 24 மணி நேரம் வேலை, டியூட்டிலே இருக்கேன். இப்போ என்னால் வேலைக்கு சர்ச்சுக்கு வர முடியறதில்லை. இப்போ என்ன ஜெபம் பண்ணுறது? வேலை போகணும்னு ஜெபம் பண்ணுறதா? நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. பரலோகத்தின் தேவன் அதான் சொல்கிறாரு, உலகத்துலேயும் உனக்கு வேலை வேணும், பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக நீ உலகத்தில் நிறைய பணம் கிடைக்குதுன்னு சொல்லி ஆத்ம வாழ்வை என்ன செய்யறாத, இழந்து போயிடாத. பேலன்ஸ் பண்ணு. பணம்னே ஓடாத, ஐஸ்வர்யத்தில் மயங்கி போயிடாத. அது உனக்கு ஜீவன் அல்ல. என்ன வேதம் ரொம்ப தெளிவாக சொல்ல, ஒருத்தனுக்கு எவ்வளவு திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பணம் நிறைய பெருகுது, நான் சொல்ல ஜீவன் ரொம்ப குறையுதே. இப்போ கணக்கு போட்டு பார்த்தா பரலோகத்தின் தேவனுடைய கணக்குப்படி நீ நஷ்டம் அடைகிற மனிதனாய் இருக்கிறாய். இருந்ததை காட்டிலும் கூட்டி கழிச்சு பார்த்தா பணம் பெருகிருக்கு, ஆத்ம ரட்சிப்பு குறைஞ்சிருக்குன்னா நீ நஷ்டப்பட்டு கொண்டே போகிறாய். உனக்கு லாபமே இல்லைப்பா, லாபம் இல்லாத ஒரு வேலையை செய்துட்டு இருக்கேங்கிறாரு. அப்போ நம்ம இங்கே தான் உலகத்தை ஜெயித்தோமா, உலகம் நம்மளை ஜெயிச்சிருச்சான்னு பார்க்கணும். வேதம் சொல்லுகிற தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நான் உலகத்தை ஜெயிக்கிறேன்னா எனக்கு வெறும் பணம் வந்தால் மட்டும் போதாது, அதே சேம் டைமில் என்னுடைய ஆத்தும வாழ்வு பெருகி இருக்கிறதா? வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்தும வாழ்வு அது என்றைக்குமே குறைஞ்சு போகவே கூடாது. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் வேத வெளிச்சத்தை அடைஞ்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் கர்த்தரத்தை கிட்டி சேர்ந்துருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்காக நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன், கர்த்தரை தேடி இருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன், அவரோடு உறவாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலை. இல்லைன்னா என்ன செய்யலை?
ஆனால் உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தால் உலகத்தை ஜெயிக்க முடியாது, உலகத்தானால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அவன் உலகத்துக்குரியவன். ஆனால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயிக்க உங்களால் மட்டுமே முடியும். ஆக நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்து மனுஷங்க தப்பு தப்பாக தேடிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படி தேடக்கூடாது. இன்னும் இயேசு சொல்கிறார் பாருங்கள், யோவான் 16:33 பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். வாசிங்க எல்லாரும். இயேசு உலகத்தை ஜெயிச்சாரா, உலகத்தை தோத்து போயிட்டாரா? இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்களுடைய சார்பாக மனிதனுடைய பிரதிநிதியாக நான் பிறந்து இந்த உலகத்தில் இருந்த அத்தனை உபத்திரவங்களையும் நான் ஜெயித்து காண்பித்திருக்கிறேன். இப்ப அதைத்தான் அதே யோவான் தான் 1 யோவான்ல எழுதும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை அன்றி விசுவாசிக்கிறவனே அல்லாமல் அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யாருன்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்துல, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவம் வரட்டும், எத்தனை பாடுகள் வரட்டும், இயேசு சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அப்போ தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாமும் இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் நமக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு நிறைய காரியம் வரும். அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் தோல்வி எங்கெல்லாம் ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சு போகிறீங்கிறத கொஞ்சம் கணக்கு எடுத்து பாருங்கள். இன்றைக்கி கோயிலுக்கு வரணும்னு தீர்மானித்திருப்பீங்க. ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தரை போய் தேடணும். கிளம்பிட்டு நேரத்தில் 2 கெஸ்ட்டு வந்து உட்காருவாங்க. இல்லை முக்கியமாக எவனாவது கல்யாணம் காட்சி வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த ஓய்வு நாளில் தான் வைக்கிறான். அது ரொம்ப வேண்டிய ஆள் வேறு. போகலைன்னா கோச்சுக்குவார். இயேசுநாதர் கோச்சிக்க மாட்டார். நம்மளுடைய எண்ணெல்லாம் என்னென்னா, கோயிலுக்கு போகட்டினா கர்த்தரை நினைச்ச மாட்டார். அவர் ரொம்ப அன்பான தேவன் இல்லையா, நம்ம மேலாம் கோச்சிக்க மாட்டார். ஆனால் சொந்தக்காரன் என்ன செஞ்சிருவான்? கோச்சிக்குவான். பழகினவன் கோச்சிக்குவான். அப்போ உடனே அங்கே போயிடணும். கற்றுட்டு போட்டினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்ம இங்கே தான் உலகத்தை ஜெயிக்க தவறுகிறோம். வேதம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நான் உலகத்திலிருந்து இந்த எல்லா பாடுகளையும் எல்லா உபத்திரவங்களையும் தாண்டி உலகத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெயித்தேன். ஆகையால் என் மேலே விசுவாசம் உள்ளவர் நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணாமல் கடவுள்கிட்ட நம்ம ஏதாவது சொல்லி லெட்டர் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி நினைக்காம, உலகத்தை நீங்கள் ஜெயித்து வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். தேவனுடைய விருப்பங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றியாளர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் உங்களை தேவன் இங்கே வச்சுருக்காரு. அப்படி 1 கொரிந்தியருக்கு வருவோம் பாருங்கள். 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்கிறார். அடிக்கடி நம்ம அந்த வேத பகுதியை பார்த்துட்டே வர்றோம். அது ரொம்ப மிக முக்கியமான வேத பகுதி. 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில்
27வது வசனம் சொல்லுகிறது. 26லேருந்து கூட வாசிக்கிறேன். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பாருங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்குறோம். நம்மளெல்லாம் கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? எதுக்காக தெரிந்தெடுத்தார்னா, நம்ம வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நம்மளை தெரிந்தெடுத்தெல்லாம் நம்ம ஒரு சாதாரண மனிதர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக, வியாதிப்பட்டவர்களாக, பலவீனர்களாக, பைத்தியக்காரர்களாக, ஒன்றும் படிக்காத ஆட்களாக, பள்ளிக்கூடத்து பக்கமே போகாத ஆட்களாக, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு? தெரிந்தெடுக்கிறாராம். எதுக்கு தெரிந்தெடுக்கிறாருன்னு கேட்டால், ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் தன்னை ஒரு பெரிய ஞானி, இல்லை நான் தான் ரொம்ப படித்தவன், எனக்கு தான் எல்லாம் இருக்குது, அல்லது நான் தான் பெரிய பலவான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்களே, அவர்களை எல்லாம் வெட்கப்படுத்துவதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் அவங்க முன்னாடி போய் நிற்கும்போது, அவங்களாம் ரொம்ப படித்த ஆள், நான் படிக்காத ஆள் அப்படின்னு நீங்கள் வெட்கப்பட்டு நிற்பதற்காக உங்களை அவர் தெரிந்தெடுக்கலை. இல்லை அவங்களாம் ரொம்ப பலமானவர்கள், நான் ரொம்ப பலவீனமான ஆள், அவங்களாம் ரொம்ப உள்ள ஆட்கள், நான் ஒன்றுமே இல்லாத ஆள், அப்படி வெட்கப்படுவதற்காக நம்மளை தெரிந்தெடுக்கலை. தேவன் நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்தார்னா, அவனை ஜெயிக்கிறதுக்கு தான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். எவன் பலவான் என்று சொல்லுகிறானோ, எவன் ஞானி என்று சொல்லுகிறானோ, எவன் உள்ளவன் என்று சொல்லுகிறானோ, எவன் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறானோ, அவனை ஜெயிப்பதற்காகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தேவன் இல்லாமல் இருக்கான், நான் தேவனோடு இருக்கேன். இப்போ என்னால் என்னை காட்டிலும் மிகவும் பலவானாய் தோற்றமளிக்கிற ஒரு மனிதனை நான் வெற்றி சிறக்க முடியும். என்னை காட்டிலும் பெருசா படித்த மனிதனை என்னால் நான் முட்டாள் இல்லை, நான் தேவனோடு இருக்கேன், என்னால் தேவனுடைய ஞானத்தினால அவனை ஜெயிக்க என்னால் முடியும். அந்த வெற்றியை பெறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனுடைய மேன்மையை உணராமல், அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்குள்ளே அந்த மறுபிறப்பில் இருக்கக்கூடிய வெற்றியின் தன்மையை உணராமல், நம்மளாலாம் முடியாது, நம்மளாலாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தோட போட்டி சிலர் சொல்லுவாங்க, உலகத்தோட போட்டியே போட முடியாதுன்றாங்க. இவங்க காம்படிஷனுக்கே போக மாட்டாங்க. நம்மளாலாம் போய் அங்கே போட்டியெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், போட்டி போட முடியாதுன்னு இல்லை, போட்டி போட்டு அவங்கள நான் ஜெயிப்பேன், ஜெயிக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதாங்க அந்த ரட்சிப்பின் ரகசியம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றால், இயேசு விசுவாசிக்கிற உலகத்தை ஜெயிப்பான் அப்படின்னா, அவன் எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பான். பணத்தில் ஜெயிப்பான், படிப்பில் ஜெயிப்பான், அந்தஸ்தில் ஜெயிப்பான். அவன் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாத காரியங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதனால வேதம் சொல்ல, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணி என்ற வார்த்தையை பார்க்கிறோம். வெற்றி பெறுவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆமே. நீங்கள் தோற்று போகிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவே இல்லை. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மனதில் நீங்கள் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சொன்னேன், உலகத்துக்கு நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் என்ற வாழ்க்கை வாழும் பொழுது, அந்த நிலைக்கு நாம் வரும் பொழுது இதெல்லாம் நம்ம கையாள முடியும். இதெல்லாம் நம்ம கையாள முடியும். சத்துருக்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். நாம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம நிறைய காரியங்களை விட்டு கொடுக்கிற மனிதர்களாக மாறுவோம். நம்மை போல பிறனையும் நேசிக்கிற மனிதர்களாக நம்ம மாறுவோம். நான் சொன்னேன், உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கவில்லை என்றால், ரெண்டாவது கற்பனை உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உன்னை போல உன் பிறனையா, இது முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க.
ஆனால் உலகத்தை நீங்கள் ஜெயித்தவர்கள் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இந்த உலகம் என்னை பற்றி என்ன பேசுனா என்ன, நான் அன்பினால் மேற்கொள்ள போகிறேன், அன்பினால் நான் வெற்றி சிறக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது, உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீங்கள் நிச்சயமாகவே அன்பு கூற இயலும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.